பனைமரம் ஏறி பனை தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அரசு அனுமதியுடன் மதுவையும் பனங்கல்லையும் வைத்து எது அதிகளவு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆய்வு நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இவர் நாள்தோறும் பல்வேறு முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிக்கு சென்று அங்குள்ள பனை ஏறும் தொழிலாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் பனை மரம் ஏறி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்பு மதுதான் உடல் நலத்திற்கு அதிக தீங்கு விளைவிக்கிறது என தெரிவித்த வேட்பாளர் கார்த்திகேயன் அரசு அனுமதியுடன் மதுவையும் பனங்கல்லையும் பிரபல மருத்துவர்களை வைத்து ஆய்வு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இப்போ பனைமரத்தில் இருக்கும், பனைமரத்துல இருந்து பதனின்றது நான் ஆல்கஹாலிக், கல்லுன்றது ஆல்கஹாலிக். இப்போ நம்ம அப்படியே எடுத்தோம்னா அது பேர் கல். அதுல சுண்ணாம்பு கலந்து நம்ம இறக்கணும்னா அது பேர் பதனி. அதுதான் லீகல். கல் இறக்குறது இல்லீகல். சுண்ணாம்பு கலங்க, இங்க பாருங்க, சுண்ணாம்பு கலந்தாச்சு, அப்புறம் கல் இறக்கணும்னு சொல்லிடாதீங்க. இப்போ நான் முக்கியமா என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, டாக்டர்ஸ் எல்லாருமே ஆல்கஹால் லிவர் டிசீஸ், அதாவது சாராயத்தினால வர கல்லீரல் பிரச்சனை, இதை ட்ரீட் பண்ணி எதுக்காக இதை குடிக்கிறாங்க, எதுக்காக நம்ம ட்ரீட் பண்றோம், திரும்ப அதை குடிக்க வேணாம்னு சொல்லி குடிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர அதை எப்படி அதுக்கு ஒரு தீர்வு வருமா அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. பனைமரம் நம்மளுக்கு இருக்க ஒரு சோர்ஸ். இதுல இந்த பனங்கல் சொல்றாங்கல்ல, பனங்கல் நம்ம டாஸ்மாக்ல கிடைக்கிற ஆல்கஹாலை விட ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள விவசாய மக்கள், கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ப்ரூவன் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. நான் எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கோஹார்ட் ஸ்டடி, கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அந்த மாதிரி பண்ணுவோம்ல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம டாஸ்மாக்ல கிடைக்கிற சாராயத்தையும் இந்த கல்லையும் நான் கவர்மெண்ட்ல ஒரு அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டடி பண்ணலாம்னு இருக்கேன். எது குடிச்சா அதிகமா லிவர் டிசீஸ், அதாவது கல்லீரல் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணலாம்னு இருக்கோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கல்லு தான் சாராயத்தை விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு கண்டிப்பா அந்த ரிசல்ட்ல தெரியும். ஒரு சில டாக்டர்ஸ் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். அவங்க பப்ளிகேஷன்ஸ்க்கு, பேப்பர்ஸ் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு தீசிஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி நீங்க இந்த டாபிக்கை யூஸ் பண்ணலாம். இதுக்கான சாம்பிள் எல்லாத்தையும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்றேன். பார்ப்போம் எதனால டாஸ்மாக்கு நம்ம ஊர்ல ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, எதனால கல்லு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு உண்மை இந்த ஸ்டடினால தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுனது உனக்கு புரிஞ்சுதா தம்பி? சரி.